இல்லை அது எனக்கு தெரியலைங்களே, நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும். விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிவிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தடுத்து அதிமுக சட்டமன்ற வழக்கு கூட இருக்கு. அவரை டிவிக்கேல இணையக்கூடிய பட்சம் இல்லை அது எனக்கு தெரியலைங்களே, நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும். இருந்து என்ன மாதிரியான செயல்பாடுகள் குறித்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முதல் நாள், நாளைக்கு 2வது நாளும் தொடர்கிறது. சிறப்பாக இருந்தது. டெல்லியிலிருந்து வந்திருந்தாங்க. இங்கே வந்து மரியாதைக்குரிய முன்னவர் செங்கோட்டையன் மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல் ஸ்பீக்கர் அவர்களும் சிறப்பாக முன்னெடுத்திருந்தார்கள். வேற ஒன்றும் அதில் வந்து இல்லை. இது முதல்ல வந்து அது ஒரு கமிஷன், அது இப்போ எங்கள் மாநில மன்றம் சொல்லி அதனுடைய முதல் கூட்டம். அது முதல் முறையாக 2024 போடப்பட்ட ஒரு ஆணையத்தினுடைய அல்லது அதனுடைய சட்ட வடிவத்தினுடைய முதல் கூட்டமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது அடுத்தடுத்து அந்த கூட்டத்தை முன்னெடுப்போம். தமிழ்நாடு முழுக்க அதாவது மனை பட்டாக்கள் தொடர்பான கோரிக்கைகள் நிறையா வந்திருக்கு. இன்னமும் கூடுதலாக பல்வேறு அதாவது மற்ற துறைகளில் தலித்துகளுக்கான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான அந்த நிதியை எப்படி கையாண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது தொடர்பான ஒரு உரையாடல் தான். அடுத்தடுத்து அது வந்து தொடர்ந்து அதை நடத்துவோம். நாளைக்கு தான் நான் 18ஆம் தேதி நடக்குது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அது என்னன்னு தெரியும். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே அதிகமாக எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இல்லை, இந்த சிப்காட்டில் நடந்தது, அதுக்கு முன்னாடி இங்கே நடந்தது குறித்து அதாவது வந்து இதை கட்டுப்படுத்த வேண்டிய கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. கட்டாயம் இது வந்து விரைவில் வந்து கட்டுக்குள் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் இது குறித்து வந்து அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பதற்றப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கூடுதலான முன்னெடுப்புகள், கூடுதலான வந்து நடவடிக்கைகள் எல்லாம் யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருமே கைது பண்ணியிருக்கிறாங்க. யாரும் வந்து நீங்கள் வந்து விட்டுட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் அத்தனை பேரையும் கைது செய்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை தொடரும். சேலம் மாவட்டத்திலேயே சிங்கப்பெண் அதிரடிப்படைகளுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்படியான நடவடிக்கைகள் தேவை. இல்லை, அதை தான் சொன்னேன் நான். அது இன்னும் கூடுதலாக வந்து செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இன்னும் அது இதில் வந்து ஃப்ரீயாக அவங்கள விட வேண்டியது தேவை இருக்குது. கூடுதலாக அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கான வேலைவாய்ப்புகள், அதாவது வந்து அதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால் கட்டாயம் இது வந்து இந்த மாதிரியான போக்குகள், இது மாதிரியான பெண்களுக்கான பாதுகாப்பு தான் இதில் மிக முக்கியமானது. அப்போ அந்த முக்கியத்துவத்தோடு இது செயல்படும் என்பதில் எந்த மாற்றுக்கிறது. விஜயபாஸ்கர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிவிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தடுத்து அதிமுக சட்டமன்ற வழக்கு கூட இருக்கு. அவரை டிவிக்கேல இணையக்கூடிய பட்சம் இல்லை அது எனக்கு தெரியலைங்களே, நீங்கள் சொன்னதுனால தான் எனக்கு தெரியும்.